ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு தேங்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். தேங்காய் வச்சு எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடுகு, சீரகம், பச்சை மிளகாலாம் சேர்த்துருங்க. நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 வெங்காயம், 4-5 தக்காளி. வெங்காயம் தக்காளி நம்மளுடைய விருப்பம்தான், எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பொரியல் சாதத்துக்கு பிடிச்சின்னு சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெலாம் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளிலாம் வதங்கினோடனே திருகின தேங்காவை போட்டுக்கலாம். இது ஒரு தேங்காய். இது வெங்காயம் தக்காளியோட இந்த தேங்காய் திருவலை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி வச்சுக்கலாம். சட்டுன்னு செஞ்சிடலாம். இது வேகமாக ஆயிடும். இதுக்கு தேவையான காரம்லாம் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்புத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உப்புத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கின உடனே தண்ணி கொஞ்சம் சேர்த்து மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்க வேண்டியது தான். இதுக்கு மேலே ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பொரியல். கண்டிப்பாக இந்த தேங்காய் பொரியலை மிஸ் பண்ணாதீங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. சுடுவில் நல்லா இது போல் நல்லா வந்தால் தான் நம்ம சாதத்தில் குடிச்சிட்டு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. இந்த தேங்காய் பொரியல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது தேங்காய் பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.